தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. அர்ப்பண ஜெபம். ஓ என் இயேசுவே, இன்று என் ஜெபம், வேலை, இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் நிறைவேறும் திருப்பலிகளோடு ஒன்றித்து மரியாவின் மாசில்லாத இதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்காகவும் வேத போதக கருத்துக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவா, அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன். என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி ஒரே மகனின் இரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகிறேன். இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். அன்னை மரியே, என் அன்பு தாயே, இறைவனின் புனிதர்களே, எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருள் கொடைகளையும் பெற்றுத்தாருங்கள். உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லாமல் கடவுளின் புகழ் பாடி மகிழ்ந்திருக்கும் பேறு எனக்கு கிடைப்பதாக. புனித மிக்கேல் அதிதூதரத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். அதிதூதரான புனித மிக்கேலே, யுத்த நாளில் எங்களை காப்பாற்றும். பிசாசின் பட்டணத்திலும் கண்ணியிலும் நின்று எங்களை காத்தருளும். இறைவன் அதை கண்டித்து கொள்ளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். வானுலக சேனைக்கு அதிபதியாயிருக்கிற நீர் ஆன்மாக்களை நாசம் செய்யும்படி உலகெங்கும் சுற்றித் திரியும் சாத்தானையும் மற்றும் கெட்ட அருவிகளையும் தெய்வ வல்லமையை கொண்டு நரக பாதாளத்தில் தள்ளிவிடும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தை. இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசுவின் திரு இரத்தத்தை குறித்து தியானித்து வருகிற நமக்கு இயேசுவின் இரத்தம் நம் பாவங்களிலிருந்து எப்படி விடுதலை ஆக்குகிறது என்று நாம் இன்று சிந்திப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் தொடக்கம் கெத்செமனி தோட்டத்திலே அவர் சிந்திய இரத்தத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஏதோன் தோட்டத்தில் பாவத்தில் ஆரம்பித்த ஆதாமின் வாழ்வை புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்திலே தான் சிந்திய இரத்தத்தின் விளைவாக துடைத்தெறிகிறார். பாவத்தில் வீழ்ந்த மனிதன் அழகுக்கும் புத்திக்கும் தனது வாழ்வை கொடுத்து அதன் மூலமாக தனது விண்ணக அரசின் மாட்சியை இழந்து போகிறான். அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து விண்ணகத்தின் குரலுக்கு செவி கொடுத்து தன் பாவங்களுக்கு பரிகாரமாக, நம் பாவங்களுக்கு பரிகாரமாக தன் திருவுடலை ஏற்றுக்கொண்ட தீர்க்க முடியாத சிந்தனையின் மூலமாக இரத்த நாளங்கள் உடைக்கப்பட்டு இரத்தம் பீரிட்டு வந்து இந்த பூமியை நனைத்து நம் பாவ சாபங்களை எல்லாம் முறித்தது. இந்த இயேசுவின் பரிசுத்த இரத்தமே நம் பாவங்களுக்கு பரிகாரமாக மாறியது என்று 1 யோவான் 1:7 நாம் வாசிக்கின்றோம். நம் பாவங்கள் முழுவதற்கும் பரிகரித்த இயேசுவின் இரத்தமே இன்று நமக்காக பரிந்து பேசுகிறது என்று எபிரேயர் புத்தகம் 12:24 நாம் வாசிக்கிறோம். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி இயேசு கிறிஸ்துவின் மாசு மறுவற்ற இரத்தம் இன்று நமக்காக விண்ணகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது என்ற மெய்யான சத்தியத்தை தியானித்து இன்றைய அவருடைய திரு இரத்தத்தினால் நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட இறையருள் நிறைத்து நிற்க இன்றைய நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உமது மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. விண்ணிலும் மண்ணிலும் உமக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்தில் இல்லாதபடி எங்களுக்கு நீர் மெய்யான தேவனாகிய உண்மை வெளிப்படுத்தி எந்த நாட்களிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ உமது திரு இரத்தத்தை ஆராதித்து மகிழ நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவர் இயேசுவே, உமது திரு இரத்தத்தால் எங்களை சூழ்ந்து நின்று பாதுகாப்பவரே, எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக உடைக்கப்பட்ட செம்மறியாக மாறியவரே, உமது திருநாமத்தால்
இன்று நாங்கள் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்கிறோம். உமது இரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்திலெல்லாம் தீயோன் தாக்குவதிலிருந்து விடுதலை பெறுகிறோம் என்ற மெய்யான சத்தியத்தை தியானித்து, இன்று என் குடும்பங்களையும் என் செயல்களையும் தொழில் முயற்சிகளையும் எங்கள் பயணங்களையும் இயேசுவின் திரு இரத்தத்தால் தெளித்து புனிதப்படுத்துகிறோம். இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் உமது இரத்தத்தால் உடைக்கப்படட்டும். உமது பாதுகாப்பு உறுதி செய்யப்படட்டும். எங்கள் பிள்ளைகளின் மனங்கள் உம்பக்கம் திருப்பும்படியாக உமது திரு இரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசட்டும். இயேசுவே, பிசாசுக்கு எதிரான போராட்டத்தில் வல்லமிக்க ஆயுதமாக தந்தையாம் கடவுளால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விலையேறப்பெற்ற மாசு மறுவற்ற இரத்தத்தை இன்று எங்கள் ஒவ்வொரு நிலைகளிலும் நாங்கள் தெளித்து பிசாசினுடைய தந்திர மந்திர கட்டுக்களிலிருந்து விடுதலை பெற எங்களுக்கு ஆற்றல் தாரும். அன்பு ஆண்டவரே, எங்களை மிகுந்த அன்பினால் நேசித்து உமது உடலை இரத்தத்தை எங்களுக்கு பலியாக ஒப்பு கொடுத்து அந்த அன்பின் நிறைவை எங்களுக்கு தந்தவரே, இந்த நாளிலும் உமது அன்பை பிரிந்து விலகி நிற்கிற அத்துணை குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் உமது இரத்தத்தால் இணைக்கப்படவும் அமைதி நிலைநாட்டப்படவும் விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவோடும் மண்ணுக்குரியவை விண்ணுக்குரியவோடும் இணைவதற்கு நீவிர் தாமே அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.